நம்ம ரீசெண்டாக ஒரு புக்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். உங்களுடைய புக்ஸு அவைலபிலிட்டி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதுக்கு ரீப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய அந்த கமெண்ட்டுக்கு கீழேயே நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீப்ளை வந்து இருக்கும். சரிங்களா? அதில் நான் புக்ஸ் வந்து அவைலபிள், நாட் அவைலபிள் இந்த மாதிரி நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். நாட் அவைலபிள்னால் கண்டிப்பாக அந்த புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவங்க போஸ்ட் அனுப்புவாங்க. சப்போஸ் நீங்கள் அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஃபஸ்ட் இயர் புக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சம் 1 புக் நாட் அவைலபிள், செகண்ட் சம் 1 புக் நாட் அவைலபிள், அதர் ஆல் புக்ஸ் அவைலபிள் ஃபார் ஃபஸ்ட் இயர். ஏன்னா நீங்கள் ஃபீஸ் வந்துட்டு பெர் இயர் தான் பே பண்ணுறீங்க. ஸோ பெர் இயருக்கு 2 செமஸ்டர். ஸோ 2 செமஸ்டருக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து புக்ஸ் வரும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு சம் வந்து ரிசீவ் ஆகிருச்சு, செகண்ட் சம்மில் வந்து இன்னும் 2 புக்கு வரல அப்படின்னா வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா செகண்ட் சம் வந்து இன்னும் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குல்ல. ஸோ வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு சம்ம மட்டும்தான் நீங்கள் அசைன்மெண்ட் எழுத போகிறீங்க, எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சம்மை கண்டினியூ பண்ணுங்கள். செகண்ட் சம்ஸுக்கு வந்து புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா உடனே அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஃபஸ்ட்டு சம்லேயே பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எப்போ வருங்க மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி கூட அதற்கு ஆப்ஷனல் அப்படிங்கிறது என்னங்கிறத கேட்டு உங்களோட அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் புக்ஸில் ஒரே உங்களுக்கு மட்டும்தான் நான் இன்னும் கமெண்ட் பண்ணலை. அதில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. யூஜியா பிஜியான்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலை. அது வந்து யூஜி தான். நான் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு நான் உங்களுக்கு தனியாக வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். மற்றபடி நான் எல்லாருக்குமே அதுக்கு கீழே வந்துட்டு நான் ரீப்ளை பண்ணியிருக்கேன். நியர்பை யூனிவர்சிட்டியாக இருந்தீங்கன்னா யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி உங்களுடைய புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேண்டிடேட் தான் போகணும்னு அவசியம் இல்லை. ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஐடி கார்டு வித் உங்களுடைய ஃபீஸ் கட்டின காப்பி, அது ரெண்டையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், நீங்கள் இல்லை உங்கள் பிரதர்ஸ் யாருக்கிட்டையாவது கொடுத்து கூட உங்களுடைய புக்ஸை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தான் ரீப்ளை பண்ணலை. அது நான் சீக்கிரமாக வந்து நான் ரீப்ளை பண்ணிடுவேன். நீங்கள் உங்களுடைய இதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய புக்ஸை நீங்கள் அசைன்மெண்ட்டு எழுத வந்து ஆரம்பிங்க.